மலையாளத்தில் வந்து படம் எடுத்தாலே வந்து அது ஹிட் படமாக தான் எடுக்கிறாங்க. அது ஸ்கிரிப்டும் சரி புதுசாக வந்து எடுக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த படம் வந்து மஞ்சு மேல் பாய்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. அந்த ட்ரிப்புக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம் தான். அது நான் சின்ன லைன் சொன்னாலுமே படத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் வந்து நான் சொல்லலை. படத்தை பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அதாவது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் இப்படி ஒரு லவ் இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து ஜாலியாக போயிட்டோம், ஒரு பாதுகாப்பாக வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து படம் வந்து காட்டியிருக்காங்க. படத்தோடைய ஆரம்பத்தில் வந்து அந்த கமலஹாசன் சாருடைய பாட்டு வந்து காமிப்பாங்க. இது வந்து ஒரு லவ் படம் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அந்த லவ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் வந்து காமிக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அது வந்து மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு அந்த லைன் வரும்போது எனக்கு கண்ணு கலங்கிருச்சு அப்படியே. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் பாண்டிங்கான படம் தான் இது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அந்த படம் வந்து ஒரு மேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு புதுவிதம், ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். எங்கெங்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த படம் வந்து காட்டியிருக்கு. இந்த படம் வந்து எந்த ஒரு அடல்ட்டுமே படத்தில் வந்து இல்லை. நீங்கள் ஒரு தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக அந்த படம் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் வந்து தரும் இந்த படம் வந்து. படத்தில் சின்ன வயசு போர்ஷனும் சரி, அந்த இப்போ வளர்ந்து அந்த ட்ரிப்புக்குள்ளே மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த போர்ஷனும் சரி கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி கன்வே பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரியான வெற்றி தான். இன்னொன்று வந்து சாவு பயத்தை காட்டிட்டாங்க பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த டைலாக் எடுத்துக்காட்டா வந்து இந்த படம் வந்து அந்த சீன் காட்டும் போது எனக்கு அப்படியே அந்த உடம்பே அலறிடுச்சு, அப்பா சாமி அப்படின்னு. ஏன்னா அந்த சீன் மேக்கிங் பண்ண விதமே வந்து கன்வே பண்ண விதம் வந்து நேச்சுரலாக நடக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதுதான் வந்து மலையாள சினிமா படம் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற படம் எல்லாமே வந்து ஒரு நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதுக்கே வந்து நான் சல்யூட் போட்டுக்கிறேன். ஏன்னா தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ் படத்தில் நிறைய படங்கள் டிஃப்ரெண்டான படங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக ஒரு படம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. மலையாள சினிமா இதே மாதிரி படங்கள் வந்துட்டு இருந்தால் மலையாள சினிமா வந்து நம்ம எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி ஒரு மேக்கிங் ஒர்க்கில் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஒர்க்கு தான் வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒர்க்கு. அதுக்கு தான் நான் மலையாள சினிமா வந்து தமிழால் பார்க்க முடியும், வேற ஒரு மற்ற மொழிக்காரங்களுமே அதை படத்தை பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க. அதுக்கே நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நடிப்பில் அந்த மஞ்சு மேல் பாய்ஸ் வந்து அப்படியே சீட் நுனியில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா நடிப்பில் வந்து அந்த ஒரு போர்ட்ரை காட்டினா தான் நம்மளுடைய ஆர்வம் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகி அதை பார்க்க முடியும். கதைக்குள்ளே நம்மளும் இறங்கி அந்த ஒரு விஷுவல் மேக்கிங்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு அந்த நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நடிப்பை வந்து ஒருத்தர் மிஸ் பண்ணியிருந்தாலுமே படம் வந்து நமக்கு இது நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாருமே வந்து படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரியாலிட்டிக்கு அது நடந்துட்டு இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரியே படம் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கே வந்து டைரக்டருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அந்த படம் வந்து அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு பாய்.